ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எனக்கு ரொம்பவே பிடிச்ச ரெசிபி. அதாவது ஒரே ஊரில் இருந்துட்டு வந்து இந்த ரெசிபிலாம் தெரியாமல் இருந்தது. என் ஃப்ரெண்டு மூலமாக தான் வந்து எனக்கு வந்து தெரிய வந்துச்சு. கண்டிப்பாக வந்து பெண்கள் எல்லாருமே சாப்பிட வேண்டிய ஒரு சாப்பாடுனா இதுதாங்க. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பிறந்தவங்க, ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுங்களுக்கு, அதுக்கப்புறம் பெண்கள் வந்து மாசம் மாசம் நம்மளுக்கு வயிறு வலிகளால நிறைய கஷ்டங்கள்லாம் படுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே வந்து சாப்பிடலாம். இன்னொன்று பேக் பெயின் உள்ளவங்க, மதர் ஃபீடிங் பண்றவங்க எல்லாருக்குமே ஏத்த ஒரு மருந்து சோறு தான் பார்க்க போறோம். இது வந்து திருநெல்வேலி ஸ்பெஷல் மருந்து சோறு. நிறைய பேர் வந்து நிறைய விதமா பண்ணுவாங்க. நான் வந்து எனக்கு என் ஃப்ரெண்டு சொல்லி கொடுத்த விதத்தை வச்சு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். வாங்க எப்படி ஈஸியா டேஸ்டியா செய்யலாங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு இந்த மருந்து சோறுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஊர்கள்ல வந்து அந்த மருந்து சோறு பொடினே கிடைக்கும் ரெடிமேடா. இல்ல நம்ம வீட்லயே கூட ரெடி பண்ணலாம். நம்ம வீட்ல நீங்க நாட்டு மருந்து கடைகள்ல வாங்கி ரெடி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதோட பொருட்கள்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேக் வந்து ஓபன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி மருந்து சோறுனே கிடைக்கும், சோறு பொடி. இந்த மாதிரி சோறு மசாலானே நமக்கு வந்து ரெடிமேடா கிடைக்கும். இதை வந்து நீங்க வந்து கடைகள்ல பார்த்து கூட வாங்கிக்கலாம். நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இப்போ இந்த ரெடிமேட் மருந்து பொடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரை கப்புக்கு மேலேயே எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல கொஞ்சமா பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே சின்ன வெங்காயம் தோலை உரிச்சிட்டு நல்லா 2 துண்டா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோடவே நம்ம எடுத்து வச்சிருந்த மருந்து மசாலா பவுடர் இருக்குல்ல, அந்த பவுடரையும் சேர்த்துக்கலாம். இப்ப இது நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா வர மாதிரி நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்தாச்சு. இப்ப நம்மளுக்கு மசாலா வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்தாச்சு. இதுக்கு வந்து மெயினா நம்ம சமையல் பண்றது வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் பால்ல தான் வந்து இந்த சாதம் வந்து பண்ணணும். தேங்காய் பால் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1ஆம் தேங்காய் பால், 2ஆம் தேங்காய் பால், 3ஆம் தேங்காய் பால்னு கொஞ்சம் தண்ணி எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப நம்ம 1 கப் அரிசி, இப்ப நம்ம நார்மல் இந்த சாதத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மல் நம்ம சாப்பாடு பண்ற அரிசி சேர்த்தாலே போதும். நீங்க இன்னும் நல்லா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜீரக சம்பா அரிசியில பண்ணலாம், அது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ 1 கப் ரைஸ்க்கு 2 கப் அளவு தண்ணி. நான் வந்து பாத்தீங்கன்னா 2 கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு 4 கப் அளவு தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுல நம்ம அரைச்சு வச்சோம்ல அந்த மசாலாவையும் இதுல சேர்த்து நல்லா கரைச்சு எடுத்துக்கலாம். மசாலாவையும் இதுல சேர்த்து நல்லா கைகளாலே நல்லா கரைச்சு எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து தாளிக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. தாளிச்சு அப்படியே சேர்த்தோம்னா சூப்பரா வந்து சாதம் ரெடி ஆயிரும். அவ்வளவு வாசனையா இருக்கு. பாடி பெயின் உள்ளவங்க கூட, ஜென்ஸ் கூட இந்த மாதிரி வச்சு சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம சாதம் எப்படி தாளிக்கலாங்கிறத பார்க்கலாம். இந்த மருந்து சோறு வந்து பாத்தீங்கன்னா வந்து குக்கர்ல தான் பண்ண போறேன். இதுக்கு ரொம்ப முக்கியமான பொருள் வந்து ஆயில் தான். மெயினா வந்து நல்லெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணணும், மற்ற ஆயில் யூஸ் பண்ணதை விட. கூட கொஞ்சம் பாத்தீங்கன்னா கூடவே நெய்யும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை வச்சுதான் நம்ம வந்து ஃபுல்லா சமையல் பண்ண போறோம். இந்த சாதமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான, ஒவ்வொரு பொருளும் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து குக்கர்ல வந்து நம்ம வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா செக்ல ஆட்டி வாங்கிட்டு வந்த நல்லெண்ணெய் தான். இதோடவே கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கோங்க. இப்ப தாளிக்கிறதுக்கு அடுத்த மெயினான பொருள் வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம். இதோடவே பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க. நீங்க மதர் ஃபீல்லாம் பண்ணீங்கன்னா பூண்டு நிறைய சேர்த்துக்கலாம். கூடவே 4 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காயம் வந்து லைட்டா வதங்கட்டும். இதுக்கு வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு வேற எதுவுமே ஆட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சூப்பரா இருக்கும். மருந்து சோறுனாலே டேஸ்ட்டுமே ரொம்ப கம்மியா இருக்கும் நீங்க நினைக்க வேண்டாம். டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. நம்ம கசப்போ காரமோ எதுவுமே ரொம்ப தெரியாது, ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப வந்து நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்க, வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷா அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட். நான் இது ஒரு 4 டீஸ்பூன் போல சேர்த்திருக்கேன். இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா அதோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப நம்ம இதுல ஏற்கனவே மசாலா தேங்காய் பால்லாம் கரைச்சி வச்சிருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சாதத்துக்கு எந்த அளவு உப்பு சேர்ப்பீங்களோ சேர்த்துக்கோங்க. இப்ப இது லைட்டா கொதி வரட்டும், அந்த மசாலாவோட ரா ஃபிளேவர் எல்லாம் போறதுக்காக. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மருந்து சோறு வந்து நிறைய விதமா பண்ணுவாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கருப்பட்டி, உளுந்து, அதுக்கப்புறம் நாட்டுக்கோழி முட்டைலாம் வந்து இதுல சேர்த்து பண்ணுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து குக்கர்ல பண்றேன். இதே இது நீங்க வந்து பாத்திரத்துல பண்ணீங்க, தம் போட்டு, நம்ம பிரியாணி எல்லாம் தம் போட்டு பண்ற மாதிரி பண்ணீங்க அப்படின்னா, நம்ம எப்போ பிரியாணி தம் போடுவோம்ல அந்த ஸ்டேஜ்ல நம்ம இந்த சாதத்துக்கு நம்ம அரிசியெல்லாம் போட்டு
சாதெல்லாம் தம் போடுற ஸ்டேஜ்ல நம்ம மேல வந்து நாட்டுக்கோழி முட்டை 2 முட்டையும் உடைச்சு ஊத்தி அந்த மருந்து சோறு ரெடி பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா இருக்குங்க. கண்டிப்பா வந்து இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒருவேளை இந்த மருந்து சோறு கிடைக்கலனாலும் திருநெல்வேலி ஏரியால யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு கால் பண்ணியாவது கொரியர்லயாவது அனுப்ப சொல்லிருங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ வந்து நல்லா தேங்காய் பால்லாம் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி, நம்ம நார்மலா சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல அந்த அரிசி தான், அதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இதில் வேற எதுவுமே ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ஃபைனலாக வந்து நல்லெண்ணெய்யோ இல்லைன்னா நெய்யோ சேர்த்து கூட சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம குக்கர் மூடிடலாம். குக்கர் மூடி நம்ம வந்து இன்னைக்கு 3 விசில் வைக்க போகிறோம். ஏன்னா நார்மலாக நம்ம குக் பண்ணுற ரைஸ்க்கு 3 விசில் வைப்போம்ல, அதே மாதிரி தான். இப்போ ஸ்டீம் எல்லாம் அடங்கிடுச்சு பாருங்க. ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் நல்லெண்ணெய்யோ நெய்யோ கூட மேலே ஊற்றிட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா உதிரியாக கிடைச்சிருக்கு. ரொம்பவே சூப்பரான நம்மளோட மணக்க மருந்து சோறு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் காம்பினேஷன் வந்து மீன் குழம்பு தான். ஸோ நம்ம திருநெல்வேலி ஏரியாலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு தான் சாப்பிடுவாங்க. இல்லை நீங்கள் வந்து நார்மலாக வந்து கிரேவி இல்லை குருமா, மட்டன் தால்ச்சா இந்த மாதிரி கூட நம்ம வச்சு கூட சாப்பிடலாம். ஆனால் பெஸ்ட் காம்பினேஷன் வந்து மீன் குழம்பு தான். ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல இருந்தால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.